friends, welcome to KRD Cookings. இன்னைக்கு நம்ம சேனல்ல தக்காளி சாதம் எப்படி செய்யறதுன்னு சொல்ல போறேங்க. அதுக்கு தேவையான பொருளுங்க. பிரியாணி இலை 2ங்க, பச்சை மிளகாய் 3, கொஞ்சோண்டு கருவேப்பிலைங்க. இது புதினாங்க, ஒரு பவுல்ல கொஞ்சோண்டு எடுத்து வச்சிருக்கேங்க. 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்துக்கேங்க. 5 தக்காளிங்க, பொடிசா பெரிய தக்காளிங்க எடுத்துருக்கேன். அதை பொடிசா நறுக்கி வச்சிருக்கேங்க. சோம்பு கொஞ்சோண்டுங்க, 1/4 ஸ்பூனு. இது கிராம்பு 3ங்க, பட்டை ஒரு 3ங்க, ஸ்டாரில் ஒரு 3, கல்பாசி கொஞ்சோண்டுங்க, மல்லித்தூள் 1 ஸ்பூனுங்க, கொத்தமல்லி கொஞ்சோண்டுங்க, மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூனுங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க. இது கரம் மசாலா தூளுங்க 1/4 ஸ்பூனுங்க. வெங்காயம் வந்து மீடியமான வெங்காயங்க, ஒரு 4 வெங்காயம் எடுத்துக்கோங்க. நீட்டமாக நறுக்கிக்கணுங்க. ஆயில் ஊற்றிக்கலாங்க. 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க. சோம்பு போட்டுக்கலாங்க. சோம்பு, பட்டை வெங்காயம் போட்டுக்கலாங்க. பச்சை மிளகா போட்டுக்கலாங்க. சால்ட்டு போட்டுக்கலாங்க. ஏன்னா சால்ட் போட்டால் தான் சீக்கிரம் இதாகுங்க வெங்காயத்துக்கு. ஒரு ஸ்பூன் சால்ட்டுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பச்சை வாசனை இருக்குங்க. அதனால் நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். மஞ்சத்தூளுங்க 1/4 ஸ்பூனுங்க. கரம் மசாலா ஸ்பூனுங்க 1/4 ஸ்பூனுங்க. கரம் மசாலா தூள், மல்லித்தூளுங்க 1 ஸ்பூனுங்க, மிளகாத்தூளுங்க 2 ஸ்பூனுங்க, கொத்தமல்லிங்க, புதினாங்க, தக்காளி போட்டுக்கலாங்க. அதான் 5 தக்காளி, பெரிய தக்காளிங்க. இந்த மாதிரி பொடிசாக நறுக்கிக்கலாங்க. அதான் வதக்கிக்கலாங்க. நல்லா
கொட்டுறேங்க. அரைப்படிங்க, அரைப்படியில் ஒரு உலக்கு அரிசி எடுத்துருக்கேங்க, சாப்பாடு அரிசி. ஒரு உலக்கு எடுத்தோம்னா 2 உலக்கு தண்ணி ஊற்றணுங்க. கிண்டிட்டு உப்பு இருக்கான்னு பார்த்துக்கலாங்க. உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கலாங்க. சால்ட்டு பத்தலைங்க, சால்ட் லேசாக போட்டுக்கலாம். கிண்டியாச்சுங்க. மூடி வச்சிடலாங்க. 2 விசில் வந்தோன்னா ஆஃப் பண்ணிடலாங்க. ஸ்பீடில் வச்சிடலாங்க. 2 விசில் வந்தோன்னா ஆஃப் பண்ணிடலாங்க. ஓப்பன் பண்ணுறோங்க. ஓப்பன் பண்ணியாச்சுங்க. தக்காளி சாதம் பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணியாச்சுங்க. கிண்டியாச்சு. ரைஸ் எடுக்கலாம். பாருங்கள், தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.